திரும்பவும் ஸ்னோவான்னு பார்க்காதீங்க. ஸ்வீடன்ல இருந்த 1,00,000 லேக்கையும் காணுமாம். என் கிணற காணாங்க. இந்த மாரி தாங்க ஸ்வீடன்ல இருக்கிற 1,00,000 லேக்கும் டெம்பரேச்சர் நெகட்டிவ்ல போறதுனால, இங்க இருக்கிற லேக்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுது. நானும் ரியாவும் எந்த அளவுக்கு ஸ்னோவால ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக ஸ்னோவ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்க மினிமம் 4 இன்ச் வரைக்கும் ஸ்னோவால ஃப்ரீஸ் ஆகுமாம். சில லேக்லாம் பிளாக் ஐஸ் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல நடக்க கூட முடியாது. வழுக்கி வழுக்கி விடுங்க. ஆனா இந்த மாரி ஸ்னோவால ஃப்ரீஸ் ஆன லேக்க கூட இவங்கலாம் சும்மா விடுவாங்களா? டாக்க கூட்டிட்டு வாக்கிங் போறது, ஸ்கேட்டிங் பண்றது, சில பேர் ஃபிஷ் பிடிக்க கூட ஹோல் போட்டுட்டு இருந்தாங்க. சில பேரு ஃபிஷ் பிடிக்க பிரெட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டும் வந்தாங்க. சரின்னு அவர்கிட்ட போய் கேட்டோம். எத்தன ஃபிஷ் பிடிச்சீங்கன்னு. ஒரு ஃபிஷ் கூட இல்ல. நீங்கலாம் கிளம்புனீங்கன்னா எனக்கு ஃபிஷ் கிடைச்சிரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அவர் என்ன மீனிங்ல சொன்னாருன்னா, அதிர்வு இருந்தா அந்த பிளேஸுக்கு ஃபிஷ்லாம் வராது. அந்த பிளேஸ்ல எல்லாருமே பே பண்ணிக்கிட்டு, ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபிஷ்லாம் மாட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. நாங்க 1:00 போல தாங்க போயிருந்தோம். அப்பயும் வாக்கிங்கு, ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சும்மா இல்லங்க ரியாவ கூட்டுட்டு ஸ்லெட்ஜிங் போர்ட எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க ரியா விலாக்ஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.